அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. பொருத்தனை பண்ணி ரொம்ப வேண்டுதலோடு பெற்றெடுத்த ஒரு மகன் தான் சாலமோன். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி பெற்றெடுத்த மகன் தான் சாலமோன். இந்த சாலமோனுக்கு அவருடைய தாயார் உபதேசம் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, முதலாவது, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. அவரு சாலமோன் என்ன பண்றாரு? தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. அந்த அவங்க சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, முதலாவது காரியம், ஸ்திரீகளுக்கு உன் பலனை என்னன்னா பண்ணக்கூடாது, நீ கொடுக்க கூடாது. இன்னைக்கு ராஜாவாக தேசத்தை ஆள்றாங்க, ராஜாவாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்தானத்துல அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க வெறுக்க வேண்டிய காரியம் முதலாவது பெண்களை வெறுக்கணும். எது? பெண்களுக்கிட்ட தவறாக நடக்கிற காரியங்கள், அவர்களை தவறாக யோசிக்கிற காரியங்கள், அவர்களை தவறாய் பயன்படுத்துகிற காரியங்கள், தவறான வழியில அவங்களை செயல்படுத்துகிற காரியங்கள் என்ன பண்ணோம்? முதல்ல வெறுக்கணும். ஒரு ஸ்தானத்துல, ஒரு அதிகாரத்துல, ஒரு உயர்வுல நம்ம இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? பெண்கள் கிட்ட ரொம்ப என்ன பண்ணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாது. உன் ஸ்தானத்தை, உன் அந்தஸ்தை, உன் மேன்மையை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது? தொடவே கூடாது. அதை திரும்பி கூட பார்க்க கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக என்ன சொல்றாரு பார்க்கும்போது, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அடுத்தது சொல்றாரு, குடிகாரனா இருக்க கூடாது. ஒரு தேசத்தை ஆள்றவங்க, ஒரு கிராமத்தை ஆள்ற தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொறுப்பாளர்கள், இல்ல ஒரு சபை போதகர்கள், இல்ல மேன்மையான எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாதா? குடிக்க கூடாது. அது யாருக்கு தகுதி கிடையாது? அவங்க இருக்கிற அந்த பதவிக்கு அது தகுதியான காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபான பிரபுகளுக்கும் தகுதி அல்ல.